எண்ணெய் பூக்கள் powered by Britannia Nutri-Choice Digestive. அதெல்லாம் சரி, உனக்கு கவிதை எழுத தெரியும்ல? கவிதை நீ முடிக்கிறத பார்த்தாலே கவிதைக்கு உனக்கு ரொம்ப தூரம் உனக்கு எழுத வராதுன்னு தெரியுது. இத கூடவா நான் பண்ண முடியும்? இல்ல மாமா, அப்படி சொல்லல, நானே பாத்துக்கிறேன். எங்கம்மா நீ சொல்றத பார்த்தா நீ என்னைக்கு எழுதி அவன் என்னைக்கு இம்ப்ரெஸ் ஆகி உங்க 2 பேருக்கு காதல் பூத்து அதெல்லாம் நடக்காது. நானே எழுதி தரேன், போய் பேப்பர் பண்ண கொண்டா போ. இல்ல மாமா, நீங்க ஐடியா கொடுத்ததே போதும், பாக்கியெல்லாம் நானே பாத்துக்கிறேன். புரியுது புரியுது. உன் மனசுக்குள்ளார ஒரு டவுட். இந்த கிழவன் அந்த காலத்து ஆளு இந்த காலத்து இளைஞனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்ன எழுதிட போறான்னு பாக்குறேன். அந்த விஷயத்துல அந்த வாலிக்கு பிறகு இந்த ஜாலி தான் தெரியுமா? எனக்கு என்ன எழுதணும்னு தெரியும். மாடனா போ பேப்பர் எடுத்துட்டு வா போ. உங்களுக்கு எதுக்கு மாமா வீண் சிரமம்? இதெல்லாம் பெரிய சிரமமா? என்ன சிரமம்? அந்த பையன் நாகராஜன் மெர்சல் அற மாதிரி அழகா ஒரு கவிதை எழுதிட்டாரு. போ பேப்பர் எடுத்துட்டு வா. போ போமா. என்ன எழுதலாம்? போச்சுல்ல, அதான் மலமலன்னு வரமாட்டேங்குது. அப்பெல்லாம் மலமலன்னு எழுதுவேன். அங்க பாரு, சிறு வயசுல தலையில் நிறைய முடி இருக்கும்ல, முடிய பிச்சுக்கிட்டா கற்பனை பிச்சுக்கு. இப்ப முடி இல்லையா, கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளவுதான். அது ஒண்ணுமில்ல, கற்பனை வருது, வர ரூட் கொஞ்சம் வழுக்குது, சாக்கிரதையா வருது, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. வந்துரு பண்ணாத. வந்துருச்சு கவிதை, நான் எழுதி புட்டேன் பாரு. இத மட்டும் நீ அவங்கிட்ட போய் படிச்ச காமி, அந்த போய் அப்படியே மெர்சல் ஆயிருவான். நான் எதுக்கு ஒரு வாட்டி படிச்சு பார்க்கட்டுமா? படி. அன்பே நாகா, உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என் மனதில் ஆஹா. ராமநாதா, கொண்டு விட்டாடா. எப்படி பாத்தியா? இப்ப வர பாடல்கள் மாதிரி ரைம் எல்லாம் கொஞ்சது இல்ல. எடுத்துட்டு போய் படிச்சு காமி அவனுக்கு. என்ன பண்றான் பாரு, நல்லா ஒர்க் அவுட் ஆகும். போ தைரியமா போ. மாமா, கண்டிப்பா இது அவர்கிட்ட கொடுக்கணுமா? என்ன கேள்வி கேட்டு இருக்கிறேன்? எத்தனை கஷ்டப்பட்டு எழுதி இருக்கிறேன். போய் படிப்பா. போ. Hey, வேதாஜி. நான் நீ ஒரு மாதிரி ஹாப்பியா பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. அப்படியா? ஆமா, முகப்பொலிலாம் அப்படியே பயங்கரமா எக்ஸ்ட்ராவா இருக்குது. நான் ஒரு மாதிரி நெளிறீங்க, கைக்கு பின்னாடி தான் வச்சுருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். ஐ நோ நீங்க எனக்கு கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று கொண்டாந்து இருக்கீங்க. ஐ நோ, அப்படிதானே? என்னன்னு தெரியுமா? தெரியுமே. எனக்கு நீங்க ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட்டை பண்ணி அத கொடுக்கணும் தெரியும். என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்க, கரெக்டா? ஸ்வீட்டா? ஐயோ, என்ன ஸ்வீட்டே? பவுட்ஸாவா? குலாப் ஜாமுனா? என்னங்க ரெண்டுமே இல்லைங்க. ரெண்டுமே இல்லைன்னா அப்புறம் ரசகுல்லாவா? ஐயோ, இது சாப்பிடுற ஐட்டமே இல்ல. இது வேற. வேறனா? அது வந்து சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னேன்ல, ஆமா, அத காட்டலான்னு வந்திருக்கேன். கவிதை வேதாஜி, சூப்பருங்க. நீங்க போங்க, பின்றீங்க.
நாங்க நீங்க யாரு மாறுங்க கவிதை எழுதிருக்கீங்க, அது எனக்கா எழுதிருக்கீங்க. உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ். மேதாஜி இந்த கவிதை பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. அது நீங்க எழுதிருக்கீங்க, எனக்காக எழுதிருக்கீங்கன்னா அது வேற 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 லெவல்ல இருக்கும். ஐ லைக் இட் வெரி மச்ங்க. கொடுங்க கொடுங்க. இந்நேரம் வேதாச்சி கவிதையை படிச்சிருப்பான். அதை கேட்டது நாகாஜி. வேதாச்சி நாங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஒப்படி பேர் மௌத்துங்க. நாங்க தயங்குறீங்க, படிக்கிறது என்ன கவிதை எழுதுறீங்க, கொடுங்க. வேதாச்சி உங்க வயிற வரியில படிக்கிறதுக்கு ஆவலோட ஓட்டோட்டி வந்திருக்கிறேன். தயவு செய்து ஏமாத்தாதீங்க, கொடுங்க. ஐயா கொடுங்க. பிகு பண்ணினே படிக்க போறோம். ஏங்க கவிதை எப்படி படிக்கணும்? சவுண்டா ஹை பிச்சில் படிக்கணும். அப்ப அந்த கவிதை படி ஒரு எஃபெக்டிவ் எங்க அது படிக்கட்டுமா? அது புள்ளியார் சொல்லுங்க. ஆமா கரெக்ட், புள்ளியார் சொல்லி. ஆமா சூப்பருங்க, நல்ல விஷயங்க. அது கவிதை ஆரம்பிக்கும் போது ஒரு தெய்வ கலாட்சியமும் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. வெரி குட், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அன்பே நாகா, அடடடா அடடடடடடடடடடா. ஏன் பின்றீங்க போங்க, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. நினைச்சேன்டா. சரி மேல படிங்க. அதை படிக்கிறேங்க, அதுதானே வந்திருக்கிறேன், படிக்கிறேன் பாருங்க. அன்பே நாகா, உன்னை பார்க்கும் போது என் மனதினிலே ஆகா. நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. அது ஆரம்பிக்கும் போது அப்படி லைட்டா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மேல போடு. போக போக நீ பின்னிருப்பீங்க. நீங்க பயங்கரமான ஆளாச்சே. சும்மா பேசா மேல படிடா. நெக்ஸ்ட் உன் டொக்கு. உன் டொக்கு கன்னத்தில் விழும் சிரிப்பு குழியில் என் மனம் தவறி விழுந்து தவிக்குதடா. நாகா நீ சக்கரையில் செய்த பாகா, நீ ஒருவன் தான் என் மனதை குளிர வைக்கும் யோகா. என்ன கற்பனடா ராமலாதா. வாழும் வரை நீ தான் என் மூச்சு, உன்னிடம் பிடித்ததெல்லாம் உன் மெட்ராஸ் பேச்சு. உன்னை பற்றி நினைக்கையிலே நேரம் காட்டாது என்னோட ஆட்சி. மாமா சொதப்பிட்டீங்களே மாமா. Twinkle, twinkle, little star. Twinkle, twinkle, little star. நீ தான் என்னோட ஒரே சூப்பர் ஸ்டார். ஸ்டைலுக்கு நீ ஒரு மண்ண, என் மனம் கவர்ந்த கண்ணன். மனத்துல ஒரு நிலவே, என்னோட நீ வந்து உலவு. இஷ்டத்துக்கு பண்ணலாம் செலவு, உன்னிடம் என் உள்ளம் போய்விட்டதே கலவு. கலவு 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 எலவு. அப்படி அசந்துதான் முடியலையா? மீண்டும் கூறுகிறேன். ஐயோ நாகா உன்னை நினைக்கல என் மனதில் ஆகா. அவ்வளவுதான், விட்டுட்டா. நீதான் அடுத்த வால். சூப்பர். ஐயோ என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டான்? சந்தோஷத்துல பேச்சு வரலையோ? வேதாஜி உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். உங்களை எங்கேயோ ஒரு உயரத்துல வச்சிருக்கிறேன். அத்தை வச்சு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான கவிதை உங்களால எழுதவே முடியாது. கவிதையாங்க இது? கவிதையாங்க? நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலிங்க, எவ்வளவு பெரிய அறிவாளிங்க. சத்தியமா உங்களால இவ்வளவு ஒரு கேவலமான கலீஜான கப்பான கவிதை எழுதவே முடியாதுங்க. இல்லங்க நீங்க எழுதல, இதே
தர்மிக்கு மண்டபத்துல ஒருத்தர் ஓசியில கவிதை எழுதி கொடுத்தார்ல, அதே மாதிரி யாரோ உங்களுக்கு ஓசியில இந்த கவிதை எழுதி கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் இன்னொரு சித்தி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கவிதை எழுதின பார்த்து இந்த கலாயினும் என்ன வெறுப்பேற்று ஒரே கருத்துக்காக என்ன கலாச்சி கலாபுரம் எழுதிடுறாங்க. அந்த கவிதை எழுதினோம் யார் என்ன தெரியாது, யாராவது தெரியும். அவனை கண்டுபிடிச்சு அவனை டவுசருக்கு கீச்சிருவானோ. ரொம்ப கோவப்படுறானே. நாம எழுதுற மாடர்ன் கவிதை அவனுக்கு பிடிக்கலையோ? என்னங்க கவிதை எழுதுகிறாங்க அவங்க? உன் டொக்கு கண்ணத்தில் உளும் சிரிப்பு குழியில் டொக்காங்க இது. போதுங்க. நான் பண்ணது ரொம்ப தப்புங்க. சாரிங்க, நிறுத்திக்கலாம். நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. எனக்கு மண்டல ஒரு மாதிரி சூடாச்சுங்க. எனக்கு முடியல, எனக்கு வாமிட்டா வருதுங்க. நீங்களும் என்ன கலாகிறீங்களே, ஆள் வச்சு கலாகிறீங்களே. விட நான் பாத்துக்கிறேங்க. நீங்க பாருங்க. யாரும் ஸ்கெட்ச் போட்டு என்ன காஸ்டாங்க. கடவுளே முருகா, இன்னைக்கு விடிகிற பொழுது நல்ல பொழுது அமையணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஏங்க எதுக்கு பயப்படுறீங்க என்ன பார்த்து? குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது இது? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க தினம் காலையில எழுந்த உடனே பெட் காஃபி சாப்பிடுவீங்கல்ல, அதான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேங்க. என்னடா இது? எப்போ நம்ம ஆபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறமும் 10 மணி வரைக்கும் நல்லா புரட்டு விட்டு தூங்குவா, இன்னைக்கு பெட் காஃபி எல்லாம் கொடுக்குறான். கனவா இது நிஜமா? ஏங்க என்னங்க? சொல்லு கல்பனா. காஃபி குடு. என்னங்க ஆச்சு? காஃபி யார் போட்டது? நான் தாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. காஃபின்னு நினைச்சு குடிச்சா காஃபி மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்கிறேன். சாரிங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிமே காஃபி போட நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். ஓகே கல்பனா. என்னடா இது? என்ன இதெல்லாம்? இல்லங்க, நீங்க எந்த ட்ரெஸ் போட போறீங்கன்னு தெரியல, அதான் நான் எல்லா ஷர்ட்டையும் அயர்ன் பண்ணி வச்சிட்டேன். ஆஹா, என்ன இது? ஆளே டோட்டலா மாறிட்டா. நடக்கிறது எல்லாமே அமானுஷ்யமா இருக்கே. இன்னைக்கு எந்த ட்ரெஸ் போட போறீங்க? எல்லா ட்ரெஸ்ஸையும் தான் அயர்ன் பண்ணி வச்சிருக்கேல்ல. உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதையே கொடு, போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரெட் போட்டா நல்லா இருக்கும், அதையே போடுங்க. சரி, எடுத்து கொடு. ஐயோ, ஏங்க சின்னதா ஒரு தப்பு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்க. என்னாச்சு? நான் சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? கோவப்பட மாட்டேன், சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, மாமா உங்களை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா, நான் கீழே போய் பார்த்தேன்னா நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைச்சு எங்கன்னு கேட்டாரு. நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திரும்ப வரத்துக்குள்ள அது சொல்லு, வரத்துக்குள்ள என்ன? அடி பாவி, நான் வேணும்னு பண்ணலங்க. நான் கீழே போயிட்டு வரதுக்குள்ள தெரியாம நடந்து போச்சு.
என்ன மன்னிச்சிருங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடி? ஏன்டி இப்படி பண்ண? இது எவ்வளவு காஸ்ட்லி ஷர்ட் தெரியுமா? அதுவும் இல்லாம என்னோட ஃபேவரட் ஷர்ட். இத போய் இப்படி பட்டி வச்சிருக்கேடி. கொஞ்சம் ஓவரா ஆடிட்டோமோ? என்ன பண்ண போறாடோ தெரியலையே. என்னங்க? என்னம்மா? என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். சரி சரி சரி, இனிமேல கரெக்டா பண்ணிடு. கண்டிப்பாங்க. நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். டிஃபன் வேறயா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். ஓ, பிடிச்ச மாதிரி. போ, போய் எடுத்து வை. சரி, நீங்க வந்துருங்க. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ஐயோ, ஏங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. ஏங்க பொறுமையா சாப்பிடுங்க. சரி. ஏங்க 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 இருங்க. ஏய், வேணாம், நான் பாத்துக்கிறேன். இருங்க, நான் போட்டு விடுறேன். நான் போடுகிறேன் கல்பனா. இதை விட எனக்கு வேற என்னங்க வேலை? நான் போட்டு விடுறேன். இப்ப கிளம்பலாமா? சரிங்க, இருங்க இருங்க. போயிட்டு வாங்க. சரி, வரேன். பாய். எங்க எங்க ஒரு நிமிஷம். இன்னொரு விஷயங்க. என்ன விஷயமா? ஒன்றும் இல்லை, மதியம் நீங்க வெளியில சாப்பிட வேண்டாம். நான் என் கையாலே சமைச்சு உங்களுக்கு டிரைவர் கிட்ட கொடுத்து விடுறேன். என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, வரேன். பாய். பாய். சின்ன டவுட். சொல்லுங்க. இது லக்ஷ்மி அன்கோ ராமநாதன் வீடு தானே? ஆமாங்க. நான் சுந்தர் தானே? ஆமாங்க. நீ கல்பனா தானே? ஏங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல, இங்க நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நனவான்னு சந்தேகமா இருக்கு. அதனால தான் கேட்டேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கல்பனா, இது கனவில்ல உண்மைதாங்கிற பட்சத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ ஏன் இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாற்றம் உண்மையானதுதான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது பிடிச்சிருக்கு. வரேன். சரி, இந்த கவிதை மட்டும் நமக்கு சொதப்பிடுச்சு. வேற என்ன பண்றது? தெரியலையே. என்ன பண்ணலாம்? வேதா, பேசாம நம்ம ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துடலாமா? ஃப்ளேம்ஸா? நம்மலாம் காலேஜ் படிக்கும் போது நமக்கு பிடிச்சவங்க பேரை நம்ம பேர் கூட எழுதிட்டு என்ன ரிலேஷன்ஷிப் வருதுன்னு பாப்போம்ல, அதான் ஃப்ளேம்ஸ். மறந்துட்டியா? ஆமாமா, ஞாபகம் இருக்கு. ஹாய் ஓமன பெண்ணே. ஹாய். ஹாய், உனக்கு லஞ்சம். கழிச்சு. சரி. என்ன
ரெண்டு ஃப்ரெண்டும் மீட்டிங்கா? ம், ஆ ஓமன் பண்ணு. ஆ, அந்த பையன் கிட்ட கண்ணும் நோக்கியா? ம், இல்ல ட்ரையே பண்ணல. எந்த இது குட்டி? ஏன் வை? நான் எப்படி அவர்கிட்ட போய் நேரா உட்காருங்க, எங்கேயும் பார்க்க கூடாது, என் கண்ணை மட்டும் பாருங்கன்னு சொல்றது? அது பிராக்டிக்கலாவும் செட் ஆகாதல்ல. ட்ரை பண்ணாம விட்டுட்டேன். அதான் ஓ இப்போ நாங்க 2 பேரும் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என் ஹெல்ப் தேவைப்படும் தெரியும். கரெக்டா வந்துட்ட பாத்தீங்களா? தட் இஸ் நாகராஜ். ம், அத்தை விடுங்க, இப்ப வேணா பாருங்க, கெத்தா சிம்பிளா ஒரு ஐடியா கொடுக்குறேன். ம், ம். ரெடி? ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருவோம். ஹலோ, நானும் பார்த்து 2 பேரும் அப்ப பார்த்தாலும் கேட்காம சிரிச்சுனே இருக்கிறீங்க. என்ன மேட்டர் உங்களுக்கு? ஆஹா, ஒண்ணும் இல்ல, சும்மா. ம். ஆமா, அந்த ஃப்ளேம்ஸா அப்படின்னா என்ன? ஒரு பேப்பர் ஒரு பேனா. ம், நான் தரேன். எடு. ஓகே. இந்த ஃப்ளேம்ஸ் இதுல அந்த ஃப்ளேம்ஸோட ஸ்பெல்லிங் என்ன? FLAMES. ஃப்ளேம்ஸ். எஃப்னா ஃப்ரெண்ட்ஷிப், எல்னா லவ் பிரேமம், ஐயடா. ஏனா அஃபெக்ஷன் அன்பே, ம், எம்னா மேரேஜ் விவாகம், ம். ஈனா எனிமி அப்படியே அடிச்சு வாயிலாம் வச்சு விட்டுறணும். எஸ்னா சிஸ்டர் தங்கச்சி சென்டிமெண்ட் சினிமாலாம் வரும்ல அது. ஓகேவா? தட்ஸ் ஆல். திஸ் இஸ் எ ஃப்ளேம்ஸ்.